பலர் வெற்றி வந்தால்தான் சந்தோஷம் என நம்புகிறார்கள். ஆனால் அப்படி கிடைக்கும் சந்தோஷம் ஒரு தற்காலிக உணர்வே. உண்மையான சந்தோஷம் வெற்றியையும் தோல்வியையும் தாண்டிய நிலைத்த மனநிலையிலிருந்தே பிறக்கிறது. நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன் என்ற எண்ணத்துடன் வாழ்வதே இராஜயோக வாழ்க்கையின் அடித்தளம். இந்த மனப்பாங்கை வளர்த்தால் சந்தோஷமான சம்பவங்கள் தானாகவே நம் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும். பச்சிளம் குழந்தைகள், விலங்குகள், இயற்கை இவை எல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சி காட்டுவதை நாம் காண்கிறோம். நாம் கூட அதேபோல் காரணம் இல்லாமலே சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்க முடியும். சந்தோஷமாக இருப்பது தான் வெற்றிக்கான வழியாக மாறுகிறது. இராஜயோகத்தின் மூலம் கற்று தருபவை என்னவென்றால், நாம் ஓர் ஆத்மா, அதாவது உயிர். ஆத்மா சிறிய நட்சத்திரம் போல் உள்ளது. இந்த ஆத்மாவானது இரு புருவங்களின் மத்தியில் இருந்து கொண்டு அவரவர்களுக்கான உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி இந்த உடலுக்கான தந்தை ஒருவர் இருக்கிறாரோ அதே போல் ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் இருக்கிறார். அவர் பரமாத்மா. அவர் இயற்பெயர் சிவன். அவரை மற்ற மதங்களில் அல்லாஹ், பரமபிதா, ஈஸ்வர், கடவுள் என்று சொல்கின்றன. நாம் பிறவியாக சேர்த்து வைத்த பாவச்சுமை நம் ஆத்மாவில் உள்ளது. அதை அழிப்பதற்கு தன்னை ஒரு ஆத்மா என உணர்ந்து இறைவனை அன்பாக நினைவு செய்ய வேண்டும். இதுவே இராஜயோகமாகும். இதன் மூலம் நாம் எப்பொழுதும் நிலையான சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். நன்றி. ஓம் சாந்தி.